ஹஸ்பண்ட் ரொம்ப கஞ்சம் சார். ரொம்ப ரொம்ப சார். முடியல தலைவரே, முடியல. ஒரு பப்ஸ் வாங்கிட்டு வருவாங்க சார். நானே ஹஸ்பண்ட் என் பொண்ணே பாதி பப்ஸ் சாப்பிட்டு முடிச்சிருவா. லாஸ்ட் எனக்கு ஒரே ஒரு பீஸ் கொடுப்பா. மொத்தச்சோறும் காலியாகி ஒத்தச்சோறு தான் இருக்கு. ஒரு பருக்கையா? அட பாவிகளா, எப்படா பத்து? என் ஹஸ்பண்ட் எங்க 2 பப்ஸும் வாங்கிட்டு வந்தானாங்க. போதும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லுவாங்க. எவ்வளோங்க கேட்டா 10 ரூபா தான்ப்பா அப்படிம்பாங்க. சும்மா தருவாங்களா பாஸ்? சரி சொல்லிட்டு ஆயில் சார் இருக்குல்ல எது மினிமம் சின்ன ஆயில் டப்பா இதான் சார் வாங்கிட்டு வருவாங்க. 4 days வரும் 5 days வரும். நான் சொல்வேன் ஏன் ஆயில் முடிஞ்சிச்சுங்க வாங்கிட்டு வரணும். இல்லை அதுக்குள்ளே தேய்ச்சி முடிச்சிட்டியா? கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயை மூடுறா. ஒரு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் வாங்கிட்டு வருவாங்க சார். 1/4 கிலோக்கு சேர்த்து வாங்கிட்டு வருவாங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அதை 1 வீக்கு இல்லை 10 days வச்சுக்கணுமா சார்? அது எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து 1/2 கிலோ 1/4 கிலோ சார். தம்பி தெரிஞ்சுக்கங்க, 3 முருங்கைக்காயை 150 ரூபா வாங்க. நீங்க எங்க எல்லாத்துலயும் ஒன்னொன்னு வாங்கி 1/4 கிலோ வாங்குற எங்க தங்க எங்க? சிரிக்கிறானி, வெக்கமா இல்ல? இது வீணா போனா இது வீணா போச்சு, கொஞ்சம் கட் பண்ணி அதுக்கு டஸ்ட்பின்ல போட்டு மீத உள்ளதை குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கோ. பொரியலுக்கு வேற அதை யூஸ் பண்ணுவேன் சார். நான் குழம்பு எப்படி சார் டேஸ்ட் வரும்? எங்க அம்மா இப்படி 20 செகண்ட்ல சமையல் பண்ணிடுவாங்க சொல்லுவாங்க சார். ஒரு நிமிஷம், அந்த அம்மா நான் பார்க்கணும். என்ன தேடுறாங்க? ஓகே, ஏமா இவ்வளவு கஞ்சமா வளர்த்துருக்கீங்க? சின்னதுல இருந்து எல்லாத்துலயுமே சிக்கனமா தான் இருப்பேன். அது அப்படின்னு சொல்லலாமா? நானும் வேணாம்னு சொன்னேன். யாரு? நான் தான். ஏமா இது சிக்கனமாமா, கஞ்சம் கிடையாது. இப்படியே கடைசி வரையா கஞ்சமா தான் சார் இருப்பாரு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இங்கெல்லாம் ஒரு ரொம்ப கஞ்சமா இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுது, கடுப்பா இருக்குங்களா சில நேரம், இதுல போய் இப்படி பண்றாரு அப்படின்னு. ஒரு பாக்கெட் பிஸ்கட் வாங்குவாங்க சார். இப்போ ஒரு பிஸ்கட் கால்குலேட் பண்றது, இது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? ஓவர் அப்பாடி முடிஞ்சு போச்சு இன்னையோட கணக்கு. சனிக்கிழமை நம்ம ஊருக்கு போறோம்ல, நீ பிஸ்கட் வாங்க தேவையில்லை. ஆசைப்பட்டு 1-2 கூட சாப்பிட முடியாது. கல்யாணம் ஆயிருச்சுன்னு ஒரே காரணத்துக்காக ஒட்டிக்கிட்டு இருக்கேன். இல்ல இந்த மாதிரி சீப்பான குடும்பத்தை விட்டு என்னைக்கு பிச்சுக்கிட்டு போயிருப்பேன் நான். ஃபுல் வீடியோக்கு ஹேண்டிலுக்கு கீழே லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்படியே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.